நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. எள்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல், உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு, வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ, வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியே பெற்றவாறே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலரு பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரிய பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருளிய காஞ்சி புராணம். அதன்கண் சென்ற வகுப்பிலே சிவாத்தான படலம் கண்டோம். சிவாத்தானம் என்ற இடத்திலே பிரம்மதேவன் திருமால் உள்ளிட்ட எல்லோரையும் படைக்கின்ற ஆற்றலை பெற்றான் என்பது வரலாறு. தொடர்ந்து தேவரும் அசுரரும் பார்க்கடலை கடைய முயன்று ஆங்கு எழுந்த கொடிய நஞ்சினுடைய வேகம் தாங்காமல் மேனி கருகி கையிலே பெருமானை சரணம் புகுந்து அவனால் காக்கப்பட்ட வரலாறு மணிகண்டேச படலம் என்ற படலத்திலே விவரிக்கப்படுகின்றது. அதனை இப்பொழுது ஆசிரிய பெருமானார் தொடங்குகின்றார். இமிருகால் உழக்க முகை உடைந்தலர்ந்து நெட்டிதழ்வாய் தோறும் நரவம் உமிழ் மலர்த்தடஞ்சூழ் திருச்சிவாத்தானத்து உண்மையை தெரிந்தவாறு உரைத்தாம். நிமிரு என்றால் வண்டு, கால் உழக்க அது தன்னுடைய சிறிய இறக்கைகளினாலே காற்றினை உண்டாக்க, அதன் காரணமாக முகை உடைந்து அலர்ந்து முகையாக இருக்கின்ற அந்த தன்மை கெட்டு மலர்ந்து என்பது பொருள். இதழ் வாய்தோறும் நரபம் உமிழ்மலர் தடஞ்சூழ் திருச்சிவாத்தானம். பொய்கையிலே மலர்ந்திருக்கின்ற மலர்கள் எல்லாம் தங்களுடைய நீண்ட புற இதழ்களை திறந்து, இதழ்களையும் திறந்து, புற இதழுக்கு புள்ளி என்று பெயர், அக இதழ்களுக்கு அல்லி என்று பெயர். வண்டுகள் சுற்றி வந்து பறப்பதனாலே உண்டாகின்ற காற்றினாலே அரும்புகள் எல்லாம் மலர்கின்றன என்பது ஒரு மரபு. அப்படி மலர்ந்து தேன் சிந்துகின்ற மலர்களை கொண்டிருக்கின்ற பொய்கைகள் சூழ்ந்திருக்கின்ற திருச்சிவாத்தானம் என்று அதனுடைய இயற்கை வளத்தை கூறினார். அதனுடைய உண்மையை தெரிந்தவாறு உரைத்தான். உண்மை என்பது வரலாறு. அந்த சிவாத்தானத்தினுடைய புராண வரலாற்றினை நமக்கு அறிந்த வரையிலும் சொன்னேன். அமிர்தமும் கைப்ப குழாங்குழாமாகி அறிஞர்தாம் கழகங்கள் தோறும் தமிழ் தெரி காஞ்சி வரைப்பினில் மணிகண்டேச்சர தலத்து இயல்பு உரைப்பாம். அறிஞர் பெருமக்களுடைய குழுக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து கழகங்கள் தோறும் தேவர் அமுதமும் கசக்கும் வண்ணம் இனிக்கின்ற தமிழ் பாடல்களை ஆராய்கின்ற அந்த கழகங்கள் இருக்கின்ற காஞ்சி வரைப்பு. வரைப்பு என்றால் எல்லை, காஞ்சிபுரத்தினுடைய அந்த எல்லை. அந்த எல்லையின்கண் இருப்பது மணிகண்டேஸ்வரம் என்ற ஒரு திருத்தலம். அதனுடைய இயல்பினை இப்பொழுது உரைக்க தொடங்குகின்றேன் என்று கூறுகின்றார். பாட்டளி உளரும் கற்பக நருந்தார் பனிமுடி கடவுளர் தாமும் வாட்டிரல் படைத்த அசுரரும் முன்னாள் வல்வினை இறப்பினு கஞ்சி
வேட்டனர் சாபா மருந்தினை பெறுவான் வெறி நறுங்கொப்புளி தளர்ந்த வெறி நரா கொப்புளி தளர்ந்த தோட்டணி கமல கிழவனை எய்தி துணையடி பழிச்சு நின்றுரைப்பார். பாடுகின்ற வண்டு, அந்த வண்டு சுற்றி சுற்றி வந்து மலரச் செய்கின்ற தேவருலகத்திலே இருக்கின்ற கற்பக மரம், அதனுடைய மலர்களால் அமைந்த வாசனையான மாலை, அந்த மாலையினை அணிந்திருப்பவர்களும் குளிர்ந்த சடைமுடியினை கொண்டிருக்கின்ற தேவர்களாகின்ற அவர்களும் முதலிய படைக்கலங்களிலே வலிய பயிற்சியை பெற்றிருக்கின்ற அசுரர்களும், இந்த இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். தேவாசுரா சங்கத்தா ஆசன் என்று அடிக்கடி வேதங்களிலேயே வரும். தேவர்களும் அசுரர்களும் போரிட முனைந்தார்கள் என்பது பொருள். அவர்கள் அவ்வாறு போரிட்டு மடிந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதனால வல்வினை இறப்பினுக்கு அஞ்சி, அவர் வல்வினை என்பது இங்கு தீயவினை என்ற பொருளிலே வரல, வலிய வினை, அதாவது போர் வினை என்ற பொருளிலே வருகின்றது. தொடர்ந்து போரிடுவதனாலே இறப்பு நிகழ்ந்தானே, அவ்வாறு போரிட்டு மடிவதற்கு அஞ்சி அவா மருந்தினை பெறுவான் வெட்டனர். போரிட்டாலும் உயிர் பிரியாமல் வாழ்கின்ற, மரணத்தை தவிர்க்கின்ற அந்த மருந்தினை பெறுவதற்காக ஆசைப்பட்டார்கள். வேட்டனர் என்றால் சங்கல்பித்தார்கள். அந்த மருந்தை எவ்வாறு பெறுவது என்று அறிவதற்காக பிரமதேவனை வந்து அணுகினார்கள். நல்ல வாசனையான தேன் கொப்பளிக்கின்ற அந்த மலர்ந்த தாமரை மலரிலே அமர்ந்திருக்கின்ற நான்முகனை வந்து அடைந்தார்கள். அடைந்து அவனை போற்றி இந்த சாபா மருந்தினை பெருமாறு எங்கனம் என்று கேட்கின்றார்கள். அவ்வாறு நான்முகனை எவ்வாறு போற்றுகின்றார்கள் என்று ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். இதுல ஒரு எச்சரிக்கை வேண்டும். நான்முகனை ஆசிரியர் போற்றுவதாக கொள்ளக்கூடாது. நான்முகனை போற்றுகின்ற தேவர்கள் நான்முகனை எவ்வாறு போற்றுகின்றார்களோ அவ்வாறே, அதாவது டைரக்ட் ஸ்பீச் என்று கூறுவார்கள். நீங்கள் கூறுவதை போலவே நான் கூறுவது, வித்தின் கொட்டேஷன் என்று சொல்வோம் இல்லையா, அவ்வாறு இங்கு ஆசிரியர் கொடுக்கின்றார். தேவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்று பார்ப்போம். முக்குண பகுப்பின் மூவுரு கொண்டு முத்தொழில் இயற்றியோய் எங்கும் தொக்கனின் விழிப்பின் இமைப்பினில் எமக்கு தோற்றமும் ஒடுக்கமும் ஆமால் ஒக்க நாம் இறப்புக்கு அஞ்சி வந்தடைந்தேம் உலப்புறாது இருந்து போர் புரிய தக்கதோர் உபாயம் தெரித்து எமக்கு உரையாய் தலைவனே என்று உரைத்தார்கள். புராணங்களிலே ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த கருத்து என்னன்னு கேட்டா, முதற்கடவுள் படைத்து காத்து அழிப்பதற்காக தானே 3 கடவுளராக ஆகின்றான். எவ்வாறு ஆகின்றான் என்று கேட்டால், பிரகிருதியினுடைய முக்குணங்களை சார்ந்து ஆகின்றான். அதாவது பரம்பொருள் பிரகிருதியின் குணங்கள் 3, சத்வம் ரஜஸ் தமஸ் என்பன. அப்ப அந்த ரஜோகுணத்தை சார்ந்து பிரம்மதேவன் என்ற உருவத்தை தாங்கி உலகத்தை படைக்கின்றான். அதே கடவுள் சத்துவகுணத்தை சார்ந்து நாராயணன் என்ற உருவத்தை தாங்கி படைக்கப்பட்ட உலகை காக்கின்றான். அதே கடவுள் தாமத குணத்தை சார்ந்து உருத்தர தேவருடைய உருவத்தை பெற்று படைத்து காக்கப்படுகின்ற உலகங்களை ஒடுக்குகின்றான் என்பது ஒரு கருத்து. அந்த கருத்திற்கு ஏற்ப தேவர்கள் பிரமதேவனையே பரம்பொருளாக துதிக்கின்றார்கள். இப்பொழுது ஒருவரை துதிக்கும் பொழுது அவருக்கு இல்லாத பெருமைகளை சொல்லி துதித்தால்தான் அவர்கள் மனம் மகிழும் என்பதனால துதிக்கின்ற முறை என்று ஒன்று இருக்கின்றது. ஒரு 10 திருக்குறள் ஒருத்தர் தப்பு இல்லாம சொல்லிட்டாருன்னா, நீங்க தாயா தற்காலத்து வள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய அபராதம். இருந்தாலும் கேட்பவர் மனம் மகிழும் என்பதற்காக தோத்திரம் என்பது என்ன, இல்லாததை சொல்வதுதான் தோத்திரம் என்பதனால்தான் சிவபெருமான யாராலும் தோத்திரிக்க முடியாது என்று கூறுவார்கள். என்ன காரணம்? எந்த பெருமையை சொன்னாலும் அது அவனுக்கு பொருந்துவதுதான் என்பதனால அவனை தோத்திரிக்க முடியாது. ஆகவே இங்கு தேவர்கள் பிரமனை
பரம்பொருளாகவே கருதி தோத்திருக்கின்றார்கள். முக்குண பகுப்பின் மூவுரு கொண்டு முத்தொழில் இயற்றியோய். 3 குணங்களை பகுத்து கொண்டு அந்த பகுக்கப்பட்ட 3 குணங்கள் காரணமாக 3 தனித்தனி உருவங்களை கொண்டு 3 தொழில்களை இயற்றுகின்ற பிரமதேவனே என்று அவனை பரம்பொருளாக கருதி விழிக்கின்றார்கள். அவ்வாறு விழித்துவிட்டு எங்கும் தொக்கனின் விழிப்பின் இமைப்பினில் எமக்கு தோற்றமும் முடக்கமும் ஆமால், நீ கண் விழித்து மூடுகின்ற அந்த நேரத்திற்குள்ளே நாங்கள் பிறந்து இறந்து விடுகின்றோம் என்பது பொருள். இதுவும் புராண வழக்கு. ஒரு பிரமதேவனுடைய ஒரு பகல், அந்த பகல் வேளையிலே 14 இந்திரர்கள் தோன்றி மறைகின்றார்கள் என்பது பிரம்மதேவனுடைய அந்த நீண்ட ஆயுளுக்கு அடையாளமாக கூறப்படுகின்ற ஒரு கருத்து. அதன்படி இங்கு தேவர்கள் அவனை போற்றுகின்றார்கள். அப்படி அவனை போற்றிவிட்டு நாங்களும் அசுரர்களும் இப்பொழுது சேர்ந்து வந்திருக்கின்றோம். சேராதவர்கள் ஏன் சேர்ந்து வந்திருக்கின்றோம் தெரியுமா? உலப்புறாது இருந்து போர் புரிய தக்கதோர் உபாயம் தெரித்து எமக்கு உரையாய். நாங்க 2 பேரும் இயல்பினாலே சண்டை போட்டுக் கொண்டே இருப்போம். சண்டை போடாது இருக்க எங்களால் முடியாது. ஆனால் அவ்வாறு போரிட்டாலும் நாங்கள் மடியக்கூடாது. உயிர் பிரியாது போர் புரிந்து கொண்டே இருப்பதற்கு ஒரு உபாயம், ஒரு வழிவகை, அதனை தெரிந்து என்றால் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து எமக்கு உரையாய், எங்களுக்கு கூற வேண்டும் என்று அந்த 4முக கடவுளை தேவாசுரர்கள் சென்று அடைக்கலம் புக்கனர். அப்பொழுது அவர் என்ன பண்ணாரு? இவர்களெல்லாம் தன்னை கடவுள் என்று கூறினாலும் தான் கடவுள் இல்லை என்பது அவருக்கு தெரியும் என்பதனால தன்னளவிலே இதற்கு ஒரு தக்க விடை அளிக்க முடியாது என்பதை உணர்ந்த அந்த 4முகன் அவர்களை அழைத்துக் கொண்டு நாராயணனிடத்திலே செல்கின்றார். மடநடை கலைமான் இளமுலை திளைக்கும் மார்பினான் அவருடன் எழுந்து நடலை தீர் காட்சி வைகுந்தவரை பின் நன்னுபு விழியுறக் கண்டான். படவரா அணையின் முனிவரர் பழிச்ச மலர் மகள் பதாம்புயம் வருட அடரு சிறை கலுழன் முதலியோர் சூழ அரி துயில் அமர்ந்த நாயகனை. அழகிய இளைய நடையை கொண்ட கலைமான் என்று கூறப்படுபவள் கலைமகள். கலை என்ற சொல்லினாலே அவள் கலைமகள் என்பது கூறப்பட்டது. கலைமான் என்பது கலைமகளுக்கும் அந்த மடநடை கொண்ட மானுக்கும் சிலேடை. மான் என்பது குறிக்கின்ற ஊமை ஆகுபெயர். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி தேவியானவள் அவளுடைய இளமுலை திளைக்கும் மார்பினான். அவள் இன்புறுகின்ற அகலத்தை கொண்ட அந்த பிரமதேவன் அவருடன் எழுந்து தேவாசுரோடு சேர்ந்து நடலதீர் காட்சி வைகுந்த வரைப்பின் நன்னுவு. நடலை என்றால் துன்பம், துன்பத்தை போக்குகின்ற காட்சியை கொண்டிருக்கின்ற வைகுந்தம். அந்த வைகுந்த லோகத்திற்கு வருகின்றான். வரைப்பு என்றால் எல்லை. அந்த எல்லையை நன்னுவு நெருங்கும் பொழுது விழியுறக் கண்டான், கண்ணை விழித்து பார்த்தானான். அந்த காட்சி அவ்வளவு சிறப்பான அழகு கொண்டிருக்கின்ற காட்சி என்பதனால ஒரு நல்ல அழகான காட்சியை பார்ப்பதற்கு நாம் கண்களை விரித்து பார்ப்போம் என்பதனால விழியுறக் கண்டான் என்று சொன்னார். அங்க என்ன காட்சி கிட்டுகின்றது அப்படின்னு கேட்டா, படாரா அணையின் முனிவர் அற்பழிச்ச மலர்முகள் பதாம்புயம் வருட அடர் சிறை கலுழன் முதலியோர் சூழ அரிதுயில் அமர்ந்த நாயகனை. பல படங்களை கொண்டிருக்கின்ற ஆதிசேடன், அந்த ஆதிசேடனாகின்ற படுக்கையிலே சுற்றி இருக்கின்ற முனிவர்கள் எல்லாம் தோத்திரிக்க மலர்மகளாகின்ற திருமகள் அவள் தன்னுடைய பாத தாமரைகளை வருடிக் கொண்டிருக்க பெரிய கொல்லுகின்ற ஆற்றல் கொண்ட ராட்சச சிறகுகளை கொண்டிருக்கின்ற கருடன் முதலிய அடியவர்கள் சூழ்ந்திருக்க யோக நித்திரையிலே இருக்கின்ற அந்த நாராயணரை பார்த்தான். தழும்ப தனித்தனி துதித்து கண் துயில் எழுப்பியே முன்வணங்கி முண்டகன் முதலான் சுராசுரர் குழுமி மொழிவரால் இறப்பினு கஞ்சி ஒன் தளிர் சரணம் சரணம் என்றுடைந்தேன்
உலப்பினை கிடக்குமாறெமக்கு கண்டுழாய் அலங்கல் கருணையங்கடலே சாற்றன நாரணன் எழுந்து. நாரணரை பார்த்து நான் தழுதழுக்க தேவரும் ஏனைய தேவர்களும் தனித்தனியாக அவனை துதித்தார்கள். துதித்து அவனை கண் துயில் உணர்த்தினார்கள். ஏன்னா யோக நித்திரையிலே இருக்கின்ற அவருடைய யோகம் கலையுமாறு அவரை தோத்தரித்து தம்மை விழித்து பார்க்கும் வண்ணம் செய்து விட்டார்கள். அவ்வாறு அவரை துயில் உணர்த்தி அவர் முன்னால் வணங்கி, முண்டகன் என்றால், முண்டகம் என்றால் தாமரை, தாமரை மீது அமர்ந்திருக்கின்ற பிரமதேவனுக்கு முண்டகன் என்று பெயர். அந்த பிரமன் முதலிய சுராசுரர், சுராசுரர் என்பது வடமொழியிலே உண்மை தொகை, சுரர் பிளஸ் அசுரர். அந்த தேவாசுரர்கள் கூட்டமாக சேர்ந்து நாராயணத்திலே அதே கருத்தை கூறுகின்றார்கள். இறந்து போவதற்கு அஞ்சி வந்திருக்கின்றோம், உன்னுடைய சரணம் சரணம். சரணம் என்றால் திருவடி, சரணம் என்றால் அடைக்கலம். பெருமானே உன்னுடைய திருவடியே அடைக்கலம் என்று அடைந்தேன். உழைப்பினை கிடக்குமாறு, உலத்தல் என்றால் இறந்து போதல். அப்ப சாவினை கிடக்குமாறு எமக்கு கண்டுழாய் அலங்கல் கருணையங்கடலே சாற்று. குளிர்ந்த துளசி மாலையை அணிந்திருக்கின்ற கருணை கடலே வழிவகையினை எங்களுக்கு கூறுவீராக என்று சொல்லவும், நாரணன் என்ன பண்ணாரு? அவர் எழுந்து என்றால் முனைந்து என்பது பொருள். படுக்கையிலிருந்து எழுந்து கீழே இறங்கினார்னு அர்த்தம் கிடையாது. அவர் தன்னுடைய உள்ளத்தை செலுத்தினார். அதான் எழுச்சி என்பது இவருடைய அந்த வினாவிற்கு விடை தர வேண்டும் என்று முயன்றார் என்பது பொருள். அந்த விடையினையும் அவர் உடனே தரல, சிந்தித்து கொடுத்தார் என்பதனால எழுதல் என்பது அவருடைய உள்ள கிளர்ச்சியை காட்டுகின்றது. நெடிது போது எண்ணி நீண்ட நேரம் யோசிச்சாராம். யாரு? நாராயணன். இவ்வகை துணிந்து பல உபாயங்களிலே இதுவே தலை சிறந்த உபாயம் என்று முடிவு செய்தார். மற்ற அஞ்சலிர், நீங்கள் இனி பயப்பட வேண்டாம். அஞ்சலிர் என்றால் அச்சப்பட வேண்டாம். நீயிர் அஞ்சலிர், நீயீர் அஞ்சலீர் என்று அதை நெடிலாகவும் கொள்ளலாம். செய்யுடைய ஓசையை கருதி இங்கு நீயிர் அஞ்சலிர் என்று கூறுகிறது. இனி நாம் முடிவுற அதிருப்ப, நாம் என்று உளப்பாட்டு பன்மையினாலே கூறுவதனால இந்த தேவாசுரர்களிலே ஒருவராகத்தான் நாராயணர் தன்னை கருதுகின்றார். அப்பொழுது நாராயணர் தன்னை பரம்பொருளாக கருதவில்லை என்பது இங்கு தெரிகின்றது. நாம் முடிவுறாதிருப்ப என்றால் நாம் நீண்ட நாள் மரணமின்றி வாழ்வதற்கு என்று பொருள் சொல்லலாம். அல்லது நாம் என்பது தன்மை சொல்லா இருந்தாலும் அது முன்னிலையிலும் பயிலும் இலக்கியங்களிலே என்பதனால நாம் முடிவுறாதிருப்ப என்பதற்கு நீங்கள் மரணமில்லாமல் வாழ என்றும் பொருள் சொல்லலாம். இரண்டும் தக்க பொருளே. கடல் கடைந்தெடுத்து முனிவர் அப்பருகுவாம், முனிவர் அப்பருகுவாம். கடலை கடைந்தெடுத்து முனிவர பருகுவாம் என்றால் இங்கு முனிவு என்பது இலக்கணையினால நம்முடைய கவலை என்ற பொருளை தருகின்றது. நம்முடைய அச்சம், போரிடுவதனாலே மரணம் ஏற்படுமே என்ற அச்சம் தீர கடலை கடைந்து வருகின்ற அமுதத்தை பருகுவாம். பருகுவாம் அமிழ்தம். கடிபடும் அமிழ்தம் பருகிடின் இறப்பை கடக்கலாம். கடிபடும் அமிழ்தம் என்றால் மிகுந்த சுவை தருகின்ற அமிழ்தம். கடி என்ற அந்த உரிச்சொல்லுக்கு 22 பொருள். அதிலே நறுமணம், காவல், சுவை போன்ற பொருள்கள், உயர்ச்சி எல்லாம் பொருள் தான். நல்ல சுவையான அமிழ்தத்தை பருகினால் இறப்பை கடக்கலாம், மரணத்தை வெல்லலாம் என்றலும் என்று சொன்ன உடனே களி கூர்ந்து அடியினை வணங்கி கடையுமாறு எவ்வாறு அணக்கரை என வினாவினரால், பெருமானே நீ சொன்ன கடலை, அணக்கர் என்றால் கடல், எவ்வாறு கடையுமாறு, எவ்வாறு கடைதல் என்று அந்த வழிவகையிலே கேட்கின்றார்கள் தேவாசுரர்கள். அப்பொழுது திருமால் விடை கூறுகின்றார். இந்திரை குழு நன் உளத்திடை எண்ணி எரிபுனல் அறிவியஞ்சாரல் மந்தரப்பரம்பு மத்தன நாட்டி வாசுகி கயிறென பூட்டி சுந்தர திருப்பார் கடலினை கடைந்து சுவை அமிழ்தெடுத்தும் என்று உரைப்ப, அந்த நாள் அவர்தாம் பெற்ற பேருவகை யாரெடுத்து எம்பவல்லாரே. இந்திரா என்றால் லட்சுமி, இந்திரை குழுனன் என்றால் திருமால். அவன் தன்னுடைய உள்ளத்திலே தீர்க்கமாக நினைத்து என்ன சொல்றாரு? பாற்கடலை கடைவோம்,
பார்க்கடலை கடைவதற்கு ஒரு மத்து வேண்டும். அருவிகள் பாய்கின்ற சாரல்களை கொண்ட மந்தர பர்வதம், மந்தர மலை, பரம்பு என்றால் மலை, அதனை மத்தாக கொள்வோம். அந்த மலையை தூக்கிண்டு போய் அந்த பார்க்கடலுக்கு இடையிலே போட்டு அதை மத்தாக நாட்டி, அந்த மத்தினை இரு பக்கமும் கடைவதற்கு மத்தினை சுற்றி ஒரு கயிறு வேண்டுமே, நல்ல கயிறு வேண்டும். ஏன்னா மலையினை சுற்றி கடைய வேண்டும் என்று சொன்னால் எளிதிலே அற்று போகாத நல்ல உறுதியான கயிறு வேண்டும். அவ்வாறு ஒரு கயிறு உலகிலே காண முடியாது என்பதனால 1000 தலை கொண்ட பாம்புகளுக்கு தலைவன் வாசுகி என்பவன். வாசுகி என்று இகரையிற்று பெயரா இருந்தாலும் அது ஆண்பார் பெயர். அந்த வாசுகிதான் திருவொற்றியூரிலே பெருமானுடைய லிங்க திருமேனியிலே ஒடுக்கம் கொண்டிருக்கின்றான் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் அந்த பெருமானுக்கு படம் புக்கநாதர் என்று பெயர். அந்த பெருமானுக்கு படம் பக்கநாதர் என்றும் ஒரு பெயர் உண்டு. அது படம் பக்கம் என்பது ஒரு வாத்தியம், படம் பக்கம் கொட்டும் என்று வருகின்றது என்பதனால இந்த 2 காரணங்களினாலும் அவருக்கு அந்த பெயர் அமைந்திருக்கின்றது. படம் என்பது ஆகுபெயராக பாம்பினை குறிக்கும் என்பதனால படம் புக்கநாதர் என்பது அந்த வாசுகியினை தன்னுடைய திருமேனியிலே ஏற்று முக்தியளித்த பெருமான் என்ற வரலாற்றினை குறிக்கின்றது. அந்த வாசுகியானவர், அந்த பாம்பு நல்ல ஆரோக்கியமான பாம்பு இல்லையா, 1000 தலை பாம்பு. அதனை இந்த மந்தரமலையை சுற்றி கடைகின்ற கயிறாக பாவிப்போம் என்று சொன்னார் திருமால். சுந்தர திருப்பார் கடலினை கடைந்து, அழகான திருப்பார் கடல், அதனை கடைந்து அதிலே தோன்றுகின்ற சுவை அமிழ்து எடுத்தும் அந்த சுவை அமிர்தத்தை கடைந்து எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னவுடனே ஆகா, ஒரு நல்ல வழியையும் அந்த வழியை எய்துகின்ற வழியையும் நமக்கு நாராயணன் சொன்னார் என்று சொல்லி மிகவும் மகிழ்ந்தார்கள். அந்த நாளிலே தேவர்கள் பெற்ற சந்தோஷத்தை யாராலே அளந்து சொல்ல முடியும் என்று இங்கு கவி கூறுகின்றார். கரை பொறுதிறங்கும் வெண்டிரை திருப்பார் கடலிடை யாவரும் எய்தி நிறைமணி குவட்டு மந்தரம் நிறுவி நெளியுடல் வாசுகியை சுற்றி வரைபடு திரள் தோள் அசுரரும் சுரரும் வலிப்புழி அவர்தமை நோக்கி விரை நரா துளிக்கும் பசுந்துழாயலங்கள் விண்ணவன் ஒன்று பேசுவனால். கரையிலே மோதுகின்ற அலைகளை கொண்டிருக்கின்ற வெண்மையான நுரையோடு கூடிய அலைகளை கொண்டிருப்பது திருப்பார் கடல். அந்த கடலுடைய கரையினை எல்லோரும் சென்று சேர்ந்தார்கள். சென்று சேர்ந்து நிரம்ப மாணிக்கங்கள் முதலிய ரத்னங்கள் விளங்குகின்ற சிகரங்களை கொண்ட மந்தர பர்வதத்தை அந்த பார்க்கடலிலே மத்தாக நிறுவினார்கள். நெளிந்த அமைப்பினை கொண்ட உடம்பினை கொண்ட வாசுகி, ஏன்னா பாம்பு என்பது நெளிந்து செல்கின்ற உடல் அமைப்பை கொண்டது. ஆகவே அது கயிறாக பயன்படுவதற்கு ஏற்றது. அந்த வாசுகியை மந்தர பர்வதத்தை சுற்றி கயிறாக சுற்றினார்கள். சுற்றிவிட்டு அதனை கடைவதற்கு தேவர்களும் அசுரர்களும் முயன்றார்கள். அந்த தேவர்கள் அசுரர்கள் கூட எப்படி இருக்கிறார்கள் பார்த்தா எல்லோருமே மலை போன்ற தோள்களை கொண்டவர்களா இருக்கிறார்கள். மந்திர மலை மட்டும்தான் அங்க ஒரு மலை என்பதில்லை. வரைபடு திரள் தோள் அசுரரும் சுரரும். அந்த தேவர்களும் அசுரர்களும் கூட படு என்பது அங்கு ஓம சொல். மலைபோல் காணப்படுகின்ற தோள்களோடு கூடியவர்களாக கடைய ஆரம்பித்தார்கள் என்றால் பேராற்றல் படைத்தவர்கள் அந்த பார்க்கடலை கடைவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது திருமால் ஒன்று கூறினார். தேவர்களும் அசுரர்களாகின்ற நீவிர் இருவரும் இருவகை சாதியினராக இருக்கின்றீர்கள். இதிலே யாரொருவர் இந்த அமுதத்தை தனித்திருந்து கடைந்து பெறுகிறார்களோ அவர்கள் அமுதத்தை மொத்தமாக பெறலாம் என்று ஒரு வழிவகையை சொன்னார். அப்ப சேர்ந்துதான் கடைந்து பங்கு கொள்ள வேண்டும் என்பதில்லை. நீங்கள் எல்லாம் ஆற்றல் படைத்தவர்கள், தனித்திருந்தே கடைந்து மொத்தமாகவே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன உடனே அசுரர்கள் மிகவும் மகிழ்ந்து தேவர்களை மறித்து நாங்கள் கடைந்து அமுதத்தை எடுத்துக்கொள்கின்றோம் என்று சொல்லி கடைய முற்பட்டார்கள். இருதிரத்தவருள் வான் சுவை அமிழ்தம்
எருடினால் கடைந்தெடுத்தவரே பருகிடத் தகுமால் ஏனையோர் எய்தற்பாலதன்று என்று திருமால் சொன்னார். எருள் என்றால் வலிமை அல்லது ஆற்றல். அப்ப இந்த இரண்டு வகையா இருக்கின்ற உங்களுக்குள்ளே யார் இந்த பார்க்கடலை கடைந்த அமுதத்தை பெறுகின்றார்களோ அவர்கள் அமுதத்திற்கு உரியவர்கள் என்று சொன்ன உடனே ஒரு திரள் அசுரர் மகிழ்ந்தெழுந்தார்த்து உடனே அசுரருக்கு சந்தோஷம். இப்ப ஒட்டுமொத்த அமுதத்தையும் நாமே பெறலாம், அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் தேவையில்லாம இவரோட நொஞ்சான்களோட கூட்டணி வச்சு பாதி அமுதத்தை அவருக்கு எதுக்காக கொடுக்கணும், நாமே கூட்டணி இல்லாம தனியா நின்று ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் மகிழ்ந்து எழுந்து பொறியரா இருபுடை பற்றி அந்த புள்ளிகளோடு கூடிய வாசுகி என்ற பாம்பு அதனை இரண்டு பக்கத்திலும் பிடித்துக் கொண்டார்களாம். அதனை இரண்டு பக்கம், பாம்பிற்கு தலை ஒரு பக்கம், வால் ஒரு பக்கம். பாம்பினுடைய உடம்பினை அந்த மந்திரமலையை சுற்றி விட்டார்கள் என்பதனால இடது பக்கம் தலை வந்தால் வலது பக்கம் வால் வரும். அப்பொழுது அசுரர்கள் இரண்டு கூட்டங்களாக பிரிந்து பாதி பேர் தலைப்பக்கமும் மீதி பேர் வால் பக்கமும் இருந்து கொண்டு முன்னும் பின்னுமாக கடைய தொடங்குகின்றார்கள். கிடையாது அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. தயிர் கடையிறவங்க, பால் கடையிறவங்க எல்லாம் பாலை கடைய மாட்டாங்க, நம்ம வீட்டுல தயிரை கடைவாங்க. எப்படி கடையிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைகின்ற கயிறு மத்தினை சுற்றி இருப்பது இடது கையை மடக்கினால் வலது கை நீளும், பிறகு எதிர்ப்புறமாக வலது கையை மடக்கி இடது கை நீளும். அப்படித்தான் கைகள் முன்னும் பின்னுமாக சென்று கடையும். அவ்வாறு கடைகின்ற நேரத்திலே மத்து சுழலும் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது அசுரர்கள் இவ்வாறு மடக்கி நீட்டி கடைய முற்படும் பொழுது மத்தாக இருக்கின்ற மந்தரமலை சுழல வேண்டுமே, அது சுழலாது அச்சலமாக இருக்கின்றது. அச்சலம் என்பது மலைக்கு ஒரு பெயர், அதாவது நகராறுது என்பது பொருள். சலம் என்றால் நகர்தல், அச்சலம் என்றால் நகராதிருப்பது எதுவோ அது அச்சலம். அப்படி இந்த மலை இருந்துதான் என்பதனால இவர்கள் கடைந்து பயனில்லை என்பது தெளிவாகியது என்று பார்க்கின்றோம். திரள் அசுரர் மகிழ்ந்தெழுந்தார்த்து பொறியரா இருபுடை பற்றி தருவலி மிகையால் ஈர்த்தனர் அச்சலம் தன் பெயர் நாட்டியதென்றே. அச்சலமாகின்ற அந்த மந்திரமலை தன்னுடைய பெயரை நாட்டியது என்றால் நிறுவியது. நான் உண்மையில் மலைதான், நீங்கள் இழுத்த இழுப்பிற்கு நான் அசைய மாட்டேன், நான் அசையாத மலை. பெருமானுக்கு அருணாச்சலம் என்று பெயர். அருணம் என்றால் ஞானம், அச்சலம் என்றால் அசைவில்லாதது. அசைவிற்கு இடம் கொடுத்தால் அது ஞானமாகாது, அசைவிற்கு இடம் கொடுப்பது அஜ்ஞானம் என்பதனாலதான் பசுஞானமும் பாசஞானமும் ஞானம் என்று உபசரிக்கப்பட்டாலும் உண்மையில் அவை ஞானமாக மாட்டா. என்ன காரணம்? அவை நிலைபேறு இல்லாதவை, மாறிக்கொண்டே இருப்பவை. அப்ப நிலைபேறு உடையது எதுவோ அதுவே உண்மை ஞானம் என்பதனால பதிஞானமே ஞானம் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அதுவே அருணாச்சலம், அசைவில்லாத ஞானம். ஆகவே இந்த மந்திரமலை என்ன பண்ணுது, தான் அச்சலம் என்பதை நிலை நிறுத்தியதான், அது வளைந்து கொடுக்கவில்லை, அது அசையவே இல்லை. அப்பொழுது அசுரர்கள் இரண்டு பக்கமாக நீட்டி முழக்கி அவர்கள் கடைந்தாலும் மலை சுழலாது, பார்க்கடல் கடையப்படாது, ஸ்டேட்டஸ்கோ முன்போலவே இருந்தது என்று பார்க்கின்றோம். என்பதனால தேவர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் கடைந்தது போதும், நீங்கள் கடைகின்ற லட்சணத்தை பார்த்துட்டோம், எங்களிடம் கொடுங்கள் என்று இப்பொழுது தேவர்கள் கடைய தொடங்கினார்கள். இயக்கலாற்றாமை இழைத்த தானவரை, தானவர் என்றால் அசுரர்கள், எதிரும் கடவுளர் நோக்கி பார்க்கின்ற தேவர்கள் பார்த்து வியத்தக எழுந்து நீர் இனி விடுமின், போரும் நீங்க கடைஞ்சதை விட்டுருங்க, விடுமின் என்று எய்தி வாசுகியை வயத்துடன் பற்றி வலிமையோடு பற்றி ஈர்த்தனர். தேவர்கள் தன்னுடைய ஆற்றல் முழுதையும் பயன்படுத்தி வாசுகியுடைய தலையை பிடிச்சு இழுத்தாங்க. பேர் வாளை பிடித்து இழுத்தார்கள். அவரும் வரி இழந்து எத்தனர் நின்றார். அவ்வாறு இழுத்த தேவர்களும் கூட ஆற்றலை இழந்து வாளா இருந்தார்கள். அவர்கள் வாசுகை பிடித்து இழுத்தும் மந்திரமலை அசரவில்லை. செயத்தகும் திறம் ஏதினி என யாரும் சிந்தையில் கவலை கூர் பொழுது. அப்பொழுது இருவருக்குமே கவலை வந்தது. இந்த மத்து சுழல மாட்டேன் என்கிறதே, இப்பொழுது என்ன செய்யலாம் என்று கையறு நிலை, செய்வதறியாது திகைக்கின்ற நிலையிலே அவ தலைமையில கைய வச்சுட்டு தேவர்களும் அசுரர்களும்
கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அங்கு ஒருவன் வந்தான். அவன் யாருன்னு கேட்டா குரக்கின தலைவனாகின்ற வாலி வந்தான். அந்த வாலியார் வழிபட்ட இடம்தான் வட குரங்காடுதுறை என்று இந்த திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் போற வழியில கணபதி அக்ரஹாரத்துக்கு பக்கத்தப்பல் இருக்கு. வட குரங்காடுதுறை வாலியார் வழிபட்ட கோயில். சம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல அந்த பதிகத்திலேயே 2 பாடல்களிலே வாலியாரை குறிப்பிடுகின்றார். மிகுந்த வலிமை படைத்த குரங்கு அந்த வாலி. அவர் வராரு. வலனுயிர் செகுத்த வானவன் உயிர்த்த வாலியாங்குரக்கின தலைவன் பல கடல் இடத்தும் சென்று பாண்டரங்கன் பதாம்புயம் அர்ச்சனை புரிவான் புலனுயர் சிறப்பின் ஆயிடை இயல்பால் போதலும் மாலையன் முதலோர் நலமுற நோக்கி உவகை மீதூர நல்வரவேற்று நின்றனரால். வலன் உயிர் செகுத்த வானவன், வலன் என்று ஒரு அசுரன், அவனுடைய உயிரை போக்கிய மாணவன் இந்திரன். இது தனி கதை. இந்திரனுக்கு வலாரி என்று பெயர். அந்த கதை இப்ப நம்ம சொன்னா நீளமா போயிடும். அந்த வலன் என்ற அசுரனை ஒரு மாயையினாலே வஞ்சனை செய்து இந்திரன் வென்றான். அவன் உயிரை போக்கினான். அந்த அசுரனுடைய உடம்பிலிருந்து தோன்றியவைதான் நவமணிகள் என்று பார்க்கின்றோம். அந்த வலாரி என்ற இந்திரன் அவனுக்கு மகனாக பிறந்தவன் யார் என்று கேட்டால் வாலி என்ற குரக்கின தலைவன், குரங்கு கூட்டத்திற்கு ராஜா. அவன் அன்றாடம் சிவபூஜை செய்பவன். எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுத்திர கரையிலே சிவபூஜை செய்வானாம். அந்த சமுத்திர மணலை எடுத்து லிங்கமாக பிடித்து பெருமானை வழிபட்டு பிறகு அந்த மணலை விசர்ஜனை செய்துடுவான் அதே சமுத்திரத்துல. இவ்வாறு அந்த வாலியார் இடையறாத அன்றாடம் சிவபூஜை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல பார்க்கடலுக்கு வந்துட்டார்கள். இந்த அவர் உலகம் முழுவதும் இருக்கின்ற கடற்கரையிலே சென்று பூஜை செய்வதை போல இன்றைக்கு பார்க்கடலிலே சென்று பூஜை செய்யலாம்னு வந்துட்டார்கள். பாண்டரங்கன் பதாம்புயம் அர்ச்சனை புரிவான் என்று சொன்னார். பாண்டரங்கன் என்றால் சிவபெருமான். பண்டரங்கம் என்பதோர் கூத்து என்று சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கூத்தினை இயற்றுகின்ற கடவுள் என்பதனால இறைவனுக்கு பாண்டரங்கன் என்று பெயர் என்று ஒரு காரணம் சொல்லப்படும். இன்னொரு காரணம், ரங்கம் என்றால் நிறம், பாண்டு என்றால் வெளுப்பு, பாண்டரங்கன் என்றால் வெண்ணிறம் கொண்டவன். இறைவன் வெண்ணிறம் கொண்டவன் என்று கூறுகின்ற மரபு உண்டு. இறைவனை செந்நிறம் கொண்டவனாக தேவாரத்தவர்கள் சொன்னாலும் அவனை கௌராங்கன், அவன் திருமேனிலே அணிந்திருக்கின்ற திருநீற்று பூச்சினால் கூட அவன் முழுவதும் வெண்ணிறம் கொண்டவனாக காணப்படுவான். அவன் தூயவன் என்பதனால வெண்ணிறம். நிறம் என்பது சுவாவம் அல்லது தன்மைதான். கடவுளுக்கு ஒரு சரீரம் உண்டு என்று சொன்னால்தான் அந்த சரீரத்திற்கு நிறம் சொல்ல முடியும். சிவன் என்னும் நாமம் தனக்கே உழைய செம்மேனி எம்மான் என்று சொல்லும் பொழுது அங்கு செம்மேனி என்பது, மேனி என்பது பண்புதான். செம்மை என்பது மாறாத தன்மையாகின்ற பர்ஃபெக்ஷன், செம்பொருள் தன்மை. ஆகவே நிர்விகல்ப வஸ்து என்ற அந்த தன்மைதான். அந்த பொருள் என்றைக்குமே நிலை மாறாதது. நிர்விகார வஸ்து என்பதுதான் செம்மேனி. அதே போல வெண்மேனி என்பது ஸ்வச்ச வஸ்து, தூய வஸ்து, குற்றமே இல்லாத பொருள் என்பதுதான். ஆகவே மேனி என்பது அந்த பெருமானுடைய பண்பினைத்தான் குறிக்கின்ற ஒரு சொல்லாக பயன்பட்டிருக்கின்றது என்பதனால கௌராங்கன் என்றும் அவனை கூறுவார்கள், செம்மேனி எம்மான் என்றும் கூறுவார்கள். அந்த பாண்டரங்கன். இப்பொழுது அந்த பண்டரங்க கூத்து என்பது என்ன என்று விசாரிப்போம் என்று சொன்னால், முற்றழிப்பு காலத்திலே பெருமான் பாசுபத அஸ்திர பிரயோகத்தினாலே படைப்பனைத்தையும் வெந்நீராக்கி விடுகின்றான். அந்த வெந்நீராகிய படைப்பு, அந்த படைப்பினை அந்த புழுதியை எடுத்து தான் பூசிக்கொண்டு ஆடுகின்ற கூத்து என்பதனால அந்த கூத்து வெந்நீரத்தோடு சம்பந்தப்பட்ட கூத்து. அது மட்டும் இல்ல, பாண்டரங்க விட்டல, பாண்டுரங்க விட்டல என்று அந்த விட்டலரை வழிபடுகின்றவர்கள் எல்லாம் ஒரு மந்திரத்தை கூறுவதை நாம கேட்டிருக்கிறோம். தற்காலத்தில் அதிகமாக அதை கேட்கின்றோம். அது என்ன அப்படின்னு கேட்டா, கண்ணபிரான் தான் விட்டலர். மராட்டிய மொழியில விட்டலர் என்பது விட்டுணு, விஷ்ணு என்பதனுடைய மராட்டிய மொழி ஆக்கம். அதுல அந்த கிருஷ்ணர் என்பவருக்கு தான் விட்டலர் என்று பெயர். அந்த கண்ணபிரானுடைய நெற்றியிலே அவர் வழிபடுகின்ற சிவலிங்கம் இருக்கின்றது.
அந்த சிவலிங்க திருமேனிக்கு பாண்டுரங்கன் என்று பெயர். ஆகவே பாண்டுரங்க விட்டல என்று கூறும் பொழுது பாண்டுரங்கனை தன்னுடைய நெற்றியிலே தாங்கி இருக்கின்ற விட்டலர் என்பது பொருள் என்பதனால யாண்டும் பாண்டரங்கன் அல்லது பாண்டுரங்கன் என்ற அந்த சொல் வெண்ணிறமாகின்ற தூய திருமேனியை கொண்ட பரம்பொருளாகின்ற சிவபெருமான் என்ற பொருளிலே தொன்று தொட்டு பழகி வருகின்றது. அந்த கடவுளை, அந்த பெருமானுடைய திருவடி தாமரைகளை அன்றாட ஒரு சமுத்திரக்கரையிலே வழிபடுகின்ற இயல்பு கொண்ட வாலியானவர் இப்பொழுது பார்க்கடல் கரைக்கு வந்தார். அப்பொழுது மாலையன் முதல்வர் மிகவும் மகிழ்ந்து அவரை வரவேற்று கூறுகின்றார்கள். வந்தவன் அயனை மாயனை இவனங்கி வானவர் கஞ்சலி அளித்து சிந்தனை உருக்கி நீரிவன் முயலும் செயலிது என்னென வினவ. வருக வருக என்று அயன்மார் முதலிய தேவர்கள் அவரை வரவேற்கவும், வந்த வாலியானவர் தன்னை வரவேற்ற தேவர்கள் அனைவரையும் வணங்கி அவரை பார்த்து, நீங்கள் எல்லாம் குழுமி இங்கு முயல்கின்ற இந்த செயல் யாது என்று வினவுகின்றான். கந்தமா அமலரோன் உள்ளவாறு உரைத்து கருதரும் தெய்வம் இங்குன்னை தந்ததால் எமக்கு நீ துணை செய்ய தகுமென இருத்தனன் அவனும். வாசனையான தாமரை மரத்திலே அமர்ந்திருக்கின்ற பிரமதேவன் அந்த நிகழ்ச்சியை உள்ளவாறு கூறி, சிந்தனைக்கரிய அந்த பரம்பொருள் தான் உரிய நேரத்திலே உன்னை இங்கு தந்திருக்கின்றது என்பதனால இந்த முயற்சியிலே நீ எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். என்ன காரணம்? அன்றாடம் சிவபூஜை செய்வதனால வாலி அந்த சிவன் கடல் புனைந்த வீரனாக கருதப்படுகின்றான் என்பதனால அவன் பராக்கிரமம் எல்லையில்லாதது என்று பார்க்கின்றோம். ஆகவே அவன் துணை செய்தால் இந்த காரியம் நிறைவேறும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். பெருவலி படைத்த சுராசுரர் குழுமி பெறலரும் திறத்தினில் எளியேன் ஒருவனோ எல்லேன் யாமெல்லாம் ஒருங்குற்று உதவியை கடைதும் மேல் தெய்வம் தருவது காண்டும் என நகைத்தியம்பி தானவர் கடவுளர் எல்லாம் வருகென விழித்து வாலி மாசுணத்தின் வார்ப்புறம் பற்றி நின்றிருத்தான். அப்பொழுது வாலி கூறுகின்றான் தேவாசுரர்களை பார்த்து, பேராற்றல் படைத்த தேவர்களும் அசுரர்களும் நீங்கள்லாம் சேர்ந்திருந்து செய்த காரியத்தை எளிவனாகிய என் ஒருவனாலே செய்ய முடியுமா? அவ்வாறு நான் கருதுவது தவறு என்பதனால என்னோடு சேர்ந்து நீங்களும் சேர்ந்து நாம் கடைதும் செய்யும் என்ற தன்மை பன்மை வினைமுற்று நாம் கடைவோம் என்பது பொருள். வேல் என்றால் இவ்வாறு கடைவதன் பயனாக தெய்வம் தருவது காண்டும், கடவுள் என்ன நமக்கு பலனளிக்கின்றார் என்பதை பார்ப்போம். என எந்த ஒரு வினைக்கும் பலனளிப்பவன் கடவுள் தான். இப்பொழுது நாம் முயற்சி செய்வோம், தெய்வம் என்ன செய்கின்றது என்பதை பார்ப்போம் என்று ஒரு புன்முறுவலோடு கூறி, தானவர் கடவுளர் எல்லாம் வருக, தானவர் என்றால் அசுரர்கள், அசுரர்களும் தேவர்களும் வருக என்று அழைத்து வாலி என்ன செய்தார்? மாசுணத்தின் வார்ப்புறம் பற்றி நின்றிருத்தான். மாசுணம் என்றால் பாம்பு. அந்த வாசுகி என்ற பாம்பினுடைய வார்ப்புறத்தை, வால்பக்கத்தை பிடித்து கொண்டு இழுத்தான். அப்பொழுது தலைப்புறத்தை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து இழுப்பதற்கு விட்டான் என்பது பொருள். இதனால் வாலி அந்த தேவாசுரர்களுக்கு தான் ஒருவனாக இருந்தே இணையானவன் என்பதை நகையோடு அவர்களுக்கு உணர்த்துகின்றான் என்பது பொருள். இது வாலிக்கு இருக்கின்ற ஒரு தன் முனைப்பு என்று பார்க்கின்றோம். அவ்வாறு அவன் ஈர்த்தான். பருங்கொலை படத்தை அதுரும் சுரரும் பற்றினர் தனித்தனி ஈர்த்தும் ஒருங்கு நின்றீர்த்தும் மாற்றலாதுடைந்து தன்புடை ஒதுங்குதல் காணூ கருங்கடல் வாலி விடுமி நீர் என்ன கச்சவி வானமும் பணமும் இருங்கையில் பற்றி முருகுற வாங்கி ஈர்த்தனன் கடைந்தனன் புணரி. இப்பொழுது பருங்கொலை படம், படம் என்றால் பாம்பினுடைய படம். ஆகவே அந்த பாம்பினுடைய படம் இருக்கின்ற இட ஆகுபேர்னால அது தலைப்பகுதியை குறிக்கின்றது. ஆகவே அந்த வாசுகியினுடைய தலைப்பகுதியை தேவர்களும் அசுரர்களும் தனித்தனியாக ஈர்த்து பார்த்தார்கள். பிறகு சேர்ந்தும் ஈர்த்து பார்த்தார்கள்.
அவ்வாறு அவர்கள் தங்களுடைய ஆற்றலையெல்லாம் பயன்படுத்தியும் அதை அசைந்து கொடுக்கவில்லை. எது தலைப்பக்கம் அசைந்து கொடுக்காமல் வாலி இழுக்கின்ற பக்கமே மந்தரமலை சாய ஆரம்பித்தது. இப்பொழுது இரண்டு பக்கமும் மலை சாய்ந்தால் சுழல்வதாக ஆகும். அப்படி இல்லாமல் தேவர்களும் அசுரர்களும் இழுத்தும் பயனின்றி வாலி இழுக்கின்ற பக்கம் மலையானது சாய ஆரம்பித்தது, வாலியின் பக்கமாக மலையானது சாய ஆரம்பித்தது என்று பார்க்கின்றோம். உடனே வாலி என்ன பண்ணாரு, எப்பா உங்களுடைய வலிமையெல்லாம் போரு நீங்க செஞ்சது என்று அவர்களை எல்லாம் விடுவித்து விட்டு தானே தன்னுடைய இடது கையினாலே வாசுகியினுடைய தலைப்பகுதியையும் வலது கையினாலே வார்பகுதியும் பிடித்து கொண்டு முருக கடைய ஆரம்பித்தான். வாலி ஒருவனாக இருந்தே என்று பார்க்கின்றோம். பணம் என்றாலும் படம் என்றாலும் ஒன்று. ஒரு கரம் முடக்கி ஒரு கரம் நீட்டி ஊவநீர் மதுகையிற் கடைபோது அறுவரை குடுமி மந்தரம் கடலுள் ஆழ்தலும் கச்சப வடிவாய் திருமரு மார்பன் தாங்க அச்சைலம் தென்கடல் மீச்சல மிதப்ப கருமுகில் வண்ணன் கரமிசை நீட்டி கனங்குள இருத்தினன் வரையே. வாலி என்ன பண்றான், ஒருவனாக இருந்து ஒரு கரத்தை முடக்கி என்றால் மடக்கி என்பது பொருள், ஒரு கரம் நீட்டி ஊவு நீர் மதுகையில் கடைபோது. ஊவு என்ற சொல்லு உவா என்ற சொல், அது அமாவாசை பௌர்ணமி இரண்டிற்கும் பொதுப்பெயர். அது உவ என்று குறுகி உகர ஈறு பெறும் பொழுது ஊவு என்று ஆகும். இது போல பல சொற்கள் தமிழிலே ஆகும். நிலா நில நிலவு, பலா பல பலவு, அரா அற அரவு என்பதை போல உவா உவ ஊவு, இது மூன்று சொற்களுக்கும் ஒரே பொருள் தான். பௌர்ணமி அமாவாசை இரண்டையும் குறிக்கின்ற ஒரு சொல். வடமொழியிலே தர்ஷம் என்பது இரண்டையும் குறிக்கும், அதே போல இது இரண்டையும் குறிக்கின்ற ஒரு சொல். இப்பொழுது ஊவு நீர் என்று சொன்னால் இந்த தரிச காலத்திலே நீராடுவதற்கு உரிய நீர், அமாவாசையிலும் பௌர்ணமியிலும் நீராடுவதற்குரிய நீர் எது அப்படின்னு கேட்டா சமுத்திரம் என்பதனால ஊவு நீர் என்பது சமுத்திரத்தை குறிக்கின்றது. அந்த சமுத்திரத்தினை மதுகையில் கடைபோது, மதுகை என்றால் ஆற்றல், மதுகையில் என்ற அந்த இல் என்பது பழங்காலத்தில மூன்றாம் வெற்றுமை உருவு, பேர் ஆற்றலினாலே கடைபோது கடையும் பொழுது அறுவரை குடுமிய மந்தரம் கடலுள் ஆழ்தலும், அருமைப்பாடு கொண்ட சிகரத்தோடு கூடிய அந்த மந்திர மலையானது சமுத்திரத்துக்குள்ளே அவிழ்ந்து போயிற்று. அது சுழன்று கொண்டே கீழே போச்சு, மேல வரல. இதை நம்ம பார்த்திருக்கிறோம். சமயத்துல அந்த புதை மணல்ல நம்ம நடக்கும் பொழுது நாம என்ன பண்ணுவோம், அந்த மணல் நம்மை உள்வாங்கும். அதே போல இப்பொழுது வாலி கடையும் பொழுது மந்திரமலை சுற்ற ஆரம்பித்தது, ஆனால் சுற்றி கொண்டே சமுத்திரத்திற்குள் ஆழ ஆரம்பித்து விட்டது. அது ஆழ்தலும் உடனே அந்த மந்திரமலையை மேல கொண்டு வரணுமே என்பதற்காக ஆமை வடிவம் எடுத்துக்கொண்டு திருமரு மார்பன், கச்சபம் என்றால் ஆமை, திருமரு என்றால் திரு என்றால் ஸ்ரீ, மரு என்றால் மச்சம், ஸ்ரீவத்சம் என்பது திருமாலுடைய மார்பிலே இருக்கின்ற மச்சத்திற்கு பெயர். அது அந்த மார்பிற்கு அழகு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கரும்புள்ளி. அந்த ஸ்ரீவத்சம் என்ற மச்சத்தினை கொண்ட மார்பினை கொண்டிருக்கின்ற திருமால் ஒரு ஆமை வடிவம் கொண்டு மூழ்குகின்ற அந்த மலைக்கு கீழே சென்று அதனுடைய சுமையை தாங்கி மேலே கொணர்ந்தான். கொணர்ந்த பிறகு அந்த மலை மீண்டும் கீழே போகாமல் தன்னுடைய கரங்களை அதனுடைய பக்கங்களே நீட்டிக்கொண்டு மலை மேலே தெரியும் வண்ணம் பிடித்து கொண்டு அந்த ஆமையாகின்ற திருமால் அதனை காத்தார். ஆமைக்கு அதனுடைய ஓட்டிலிருந்து அதனுடைய கரங்கள் வெளியில வரும். ஆமை வடிவம் எடுத்துக்கொண்ட திருமால் அந்த தன்னுடைய கரங்களினாலே மூழ்கிய மலையை மேலே கொண்டு வந்து அது மீண்டும் உள்ளே செல்லாமல் பிடித்து தாங்கிக் கொண்டிருந்தார் என்பது பொருள். அப்படி தாங்கப்பட்ட மந்திரமலையை மத்தாக கொண்டு இப்பொழுது வாலியானவன் சிறப்பாக அந்த கடலை கடைய ஆரம்பித்தான். இருத்திய பின்னறியேறும் இடம் வலமாக வரையை திரித்து கடுக சுழற்றி தெண்டிரை வேலை அலறி கரித்து விரித்து பறந்து துள்ளி கொதித்தெழுந்தாட வருத்தி கலக்கி மருக வலித்து கடைந்திடுங்காலை. பட பட கட கட என்று இவன் கடைய ஆரம்பித்த உடனே சமுத்திரம் பேர் அலைகள் இங்கு அங்கு வீசி மருகி என்றால் சுற்றி சுற்றி வந்து
பேரலைகள் ஒன்றன் மேல் ஒன்று வீசி நன்றாக கடல் கடையப்பட்டது. அரி என்றால் குரங்கு. அந்த குரங்கானது குதித்து குதித்து கொண்டு வாசுகி என்ற கயிற்றினை இடது பக்கமும் வலது பக்கமாக ஜம்ப் பண்ணி நன்றாக ஆற்றினாலே கடைய கடைய வேகமாக கடைய, முதலிலே மெதுவாக ஆரம்பித்து ரொம்ப ஸ்பீடாக கடைய, சமுத்திரமானது தெளிந்த அலைகளை கொண்ட சமுத்திரம் நுரைத்து பொங்கிக் கொண்டு நன்றாக கடையப்பட்டது. அவ்வாறு சமுத்திரத்தினுடைய திருமேனி வருந்தி அது கடையப்பட்டது. அப்பொழுது சமுத்திரத்தினுடைய திருமேனி மட்டுமா வருந்தியது? கடைகின்ற கயிறாக பயன்படுகின்ற அந்த வாசுகி என்ற பாம்பினுடைய மேனியும் மிகவும் நொந்து போயிற்று. அதனால அது நோவு தாங்காமல் தன்னுடைய 1000 முகங்களினாலும் தன்னிடத்திலே இருக்கின்ற நச்சினை கக்கியது என்று பார்க்கின்றோம். ஆற்றரிதாகி இழைப்புற்று ஆவிரை வாயின் நுரைகள் காற்றி உயிர்ப்பு விடலும் கடுஞ்சுடு நீர்க்கடல் எங்கும் தொற்று நுரைகள் பரம்பி தொக்க கலப்பிடை நின்றும் கூற்றுழல் ஆலாலம் என்னும் கொடுவிடம் தோன்றியதென்றே. முக்கியமான பாட்டு இது. ஆற்றரிதாகி இழைப்புற்று என்றால் தாங்க முடியாமல் சோர்ந்து போய், புற்றாவிரை புற்றுக்கெல்லாம் ஈசனாக இருக்கின்ற அந்த பாம்பு, வாயின் நுரைகள், அதனுடைய வாயிலிருந்து 1000 வாயிலிருந்து நுரைகள் தோன்றின. காற்றி என்றால் உமிழ்ந்து கக்கி, காலுதல் என்றால் உமிழ்தல். காற்றி என்பது உண்மையில பிறவினை சொல்தான், அதனை இங்கு தன்வினை சொல்லாக பயன்படுத்துகின்றார் ஆசிரியர். அப்பொழுது அந்த தன் வாயிலிருந்து நச்சு வடிவாகின்ற நுரைகளை அந்த 1000 முகத்திலிருந்தும் வாசுகியானது கக்கியது. கக்கி பெருமூச்சு விட்டதான். பெருமூச்சு விட்டு அந்த கடுஞ்சுடு நீர்க்கடல் எங்கும், அந்த சுடுகின்ற கடு என்றால் விஷம், அது கடலுடைய நீர்ப்பரப்பு எங்கும். பார்க்கடல் என்று சொன்னாலும் அந்த பார்க்கடலிலே நீர்ப்பரப்பு உண்டு. எப்படின்னு கேட்டா, நம்ம பசுமாட்டினுடைய மடியிலிருந்து பால் கறக்கிறோம். அந்த பாலிலே 90% மேல நீர் தான் இருக்கின்றது என்பதனால இப்படிப்பட்ட பாலினாகிய கடலிலே நீர் உண்டு என்பது தெளிவு என்பதனால அந்த நீர்ப்பரப்பு முழுவதும் என்பது சரியான பொருள். அந்த விடமானது பரவியது. பாம்பினுடைய 1000 முகத்திலிருந்தும் தோன்றிய விடமானது பார்க்கடலுடைய பரப்பு நீர்ப்பரப்பு முழுவதும் பரவியது. பரவிய பொழுது அந்த பார்க்கடலை கடைந்ததனால் உண்டாகிய ஒரு நஞ்சு இருக்கின்றதா, அந்த நஞ்சோடு இது கலந்தது என்று கூறுகின்றார். கலப்பிடை என்றார். அப்பொழுது 2 நஞ்சுகள் தோன்றின என்பதை உணர்த்தி விட்டார். ஒரு நஞ்சு பாம்பிற்கு இயல்பாகவே அதனிடத்திலே இருக்கின்ற நஞ்சு, அது விருப்பத்தினாலே வெளியில கக்கும், அது நோவினாலே இப்பொழுது கக்கியது. ஆனால் சமுத்திரத்தில் இருக்கின்ற நஞ்சு என்பது அறியப்படாத நஞ்சு, அது சமுத்திரத்தை கடைவதனால் உண்டாகிய நஞ்சு என்று பார்க்கின்றோம். இது உண்டா என்று கேட்டால் உண்டு. இப்ப நல்லா பாருங்க, நம்ம அன்றாடம் சாப்பிடுறோம். உப்பு, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே, சமுத்திரத்திலே தோன்றுகின்ற உப்பு, அது சோடியம் குளோரைடு என்று நமக்கு சொல்லித்தராங்க. NaCl என்பது அதற்கான ஃபார்முலா. Na என்பது சோடியம் என்ற ஒரு மெட்டல், Cl என்பது குளோரின் என்ற ஒரு நான் மெட்டல். அந்த 2 அணுக்களும் சேர்ந்த ஒரு அணுக்கூட்டு மாலிகுல், அதான் உப்பு. சரி, இது உண்ணத்தக்கதாக இருக்கின்றது இல்லையா? ஆனால் இந்த சோடியம் குளோரைடு சொல்யூஷன், அதாவது இந்த உப்பினை கரைத்த ஒரு நீர் கரைசல், அந்த கரைசலுக்கு இடையிலே மின்சாரத்தை பாய்ச்சினால் இந்த மின்சாரம் என்ன பண்ணுது? அந்த அணுக்களை பிரித்து அதனை கடைகின்றது. உப்பு கரைசல்ல பிரிக்க முடியாத வண்ணம் சேர்ந்து அத்வைதமாக இந்த சோடியமும் குளோரினும் ஒவ்வொரு உப்பு மாலிக்குள்ளும் பிரிப்பின்றி இருக்கின்றன. இப்பொழுது மின்சாரத்தை செலுத்து பிரிப்பின்றி இருக்கின்ற அந்த மாலிகுலை பிரிக்கும் பொழுது அது என்ன ஆகுது? ஒரு பக்கம் சோடியம் பிரிந்து வெளிப்படுகின்றது, இன்னொரு பக்கம் குளோரின் பிரிந்து வெளிப்படுகின்றது. இவ்வாறு பிரிந்து வெளிப்படுகின்ற இரண்டுமே நச்சுத்தன்மை கொண்டவை, உண்ணத்தகாதவை. அப்பொழுது உண்ணத்தக்க ஒரு பொருள் எலக்ட்ராலிசிஸ் ஆகும் பொழுது, கடையப்படும் பொழுது, உண்ணத்தகாத 2 பொருளாக உடைந்து
வெளிப்படுவதை நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். அதை போல உண்ணத்தக்க பால் அதை கடையப்படும் பொழுது அதிலிருந்து உண்ணத்தகாத நச்சு வெளிப்படுகின்றது என்பது ஏற்புடையதுதான் என்பதற்காக சொன்னேன். அப்பொழுது சமுத்திரத்தை கடைந்ததுனால சமுத்திரத்தின் அணுக்கள் சிதைந்து அதிலிருந்து தோன்றுகின்றது ஒரு நஞ்சு. அந்த கயிறாக பயன்பட்ட வாசுகியினுடைய மேனி நொந்து அது கக்கிய நஞ்சு இன்னொன்று. ஆகவே 2 நஞ்சுகள் என்பதுதான் ஆலாலம் என்று சொல்லப்படுவது. ஆலம் பிளஸ் ஆலம் 2 விலங்கள் என்பது மருவி ஆலாலம் என்ற சொல்லானது உண்டாகி இருக்கின்றது. ஆலத்தோடு இன்னொரு ஆலம் சேர்ந்ததுதான் ஆலாலம். வடமொழியிலே ஆலகாலம் என்று கூறுவார்கள். அந்த நஞ்சானது பெரிய நஞ்சாக உருண்டு திரண்டு கலந்து தோன்றியது. கலப்பிடை நின்றும் அந்த கலப்பினாலே தோன்றிய நஞ்சு. அந்த நஞ்சு என்னாச்சு? கூற்றுள் ஆலாலம் என்னும் கொடுவிடம் தோன்றியதென்று யமனுக்கு சமமான நஞ்சு என்றால் என்ன அர்த்தம்? அந்த நஞ்சு ஜுவாலை யார் மீது பட்டதோ அவர்கள் உயிர் பிரிந்தே போகும் என்பது உறுதி. அப்படிப்பட்ட ஜுவாலையோடு கூட அந்த நச்சானது தோன்றியது. அளக்கரு முழுது வரப்ப அண்ட கடாகம் அழற்ற. அந்த நஞ்சு தோன்றிய உடனே பாக்கிடல் வற்றி போயிற்றான். அண்ட கடாகம் அழற்ற. இந்த படைப்பிற்கு ஒரு மேல் மூடி இருப்பதாக கற்பனை செய்யப்படுகின்றது. அதாவது படைப்பனைத்தும் ஒரு அண்டத்திற்குள் அடங்கிவிட்டன. அண்டம் என்றால் இந்த இடத்துல முட்டை என்பது பொருள். அந்த முட்டை பொன்மயமானது என்பதனால அதனை இரண்யம் என்று சொல்வார்கள். பிரமதேவன் படைப்பதனால அவனை ஹிரண்ய கர்ப்பன் என்று கூறுவார்கள். இந்த படைப்பாகின்ற முட்டை அவனுடைய கருவில் இருக்கின்றது என்பதனால இப்பொழுது இந்த அண்டம் முட்டை, அந்த முட்டைக்கு ஓடு போல இருப்பது அண்ட கபாடம். அந்த அண்ட கபாடத்தை சென்று இந்த நச்சானது தாக்கி அது என்ன, அது சுடுகின்றது. படைப்பினுடைய மேல்முடிங்கிறது எங்கேயோ இருக்கு. அது எங்கேயோ பெருந்தொலைவுக்கு அண்டம் இருக்கு. அப்ப பார்க்கடலிலே தோன்றிய நஞ்சு அதனுடைய வேகமானது இந்த முட்டையினுடைய மேல் விதானம் அதுவரையிலும் சுடுகின்றது என்று சொன்னால் அருகிலே இருப்பவர்களே அது சுட்டு புசுக்காதா என்பதை உணர வேண்டும். அது அண்ட கடாகம் அழற்ற துளக்கில் உயிர் தொகை முற்றும் சுட்டெழும் வல்விடத்தீயின் கிழக்கரும் வெம்மை கதுவி கேழுடல் வாடி விதும்பி விளக்க முறும்புகள் வாலி வெறியினன் ஓட்டம் எடுத்தான். துளக்கில் உயிர் தொகை வேறு விதத்திலே கலக்கமற்று இருக்கின்ற உயிர்கூட்டங்கள், உயிர்கூட்டங்கள் முற்றும் இப்பொழுது இந்த நஞ்சு தோன்றியவுடனே உயிரிச்சம் கொண்டு அஞ்ச சொல்ல முடியாத வெம்மையோடு கிழக்கரும் வெம்மை, இப்படி அப்படி என்று வர்ணிக்க முடியாது, அப்படிப்பட்ட வெம்மையோடு கதுவி என்றால் சேர்ந்து கேழுடல் வாடி வெதும்பி, கேழ் என்றால் நிறம், அழகான நிறம் கொண்ட செந்நிறம் கொண்ட தன்னுடைய திருமேனி வாடி வெதும்பி போய் வாலியானவர் அஞ்சி அந்த இடத்திலிருந்து ஒரேடியாக ஓட்டம் எடுத்து போய்விட்டார். வாலி என்ற குரங்கு என்ன பண்ணது? அந்த நஞ்சு தோன்றிய உடனே உயிரச்சம் கொண்டு ஓடி மறைந்தது என்று பார்க்கின்றோம். விடன் தாக்கி மாயவன் வெண்ணிறமேனி கருகினன் அன்று தொடங்கி கரியன பெயர் பெற்றான். நெருப்பு வடிவத்திலே வருகின்ற அந்த நஞ்சினுடைய காற்று தாக்கி மாயவன் திருமால் என்பவர் அதுவரையிலும் அவர் வெண்ணிறமேனி கொண்டவராக இருந்தார், கௌராங்கராக இருந்தார். அவர் இப்பொழுது அந்த நச்சினுடைய காற்று பட்டு மேனி கருகினார். அவ்வாறு அவர் கரியமேனி கொண்டவர் என்பதனால இப்பொழுது அவருக்கு கரியவன் என்ற பெயர் உண்டாயிற்று. கிருஷ்ணன் என்றால் கரியவன். தமிழிலே கண்ணன் என்ற சொல்லுக்கும் கரியவன் என்பது பொருள். அப்படிப்பட்ட பெயர் அவருக்கு உண்டாயிற்று. திருப்பந்தலைநல்லூர் புறநீர்மை பண் சம்பந்த பெருமானுடைய தேவாரத்துல அந்த பாக்கடல் விடம் தோன்றிய உடனே தேவரெல்லாம் மேனி கருகினார் என்ற செய்தியானது சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி மேனி கரிகர்களுக்குள்ள ஒருவர் வெண்ணிற மேனி கொண்ட திருமால் என்று பார்க்கின்றோம். ராமாயணத்துல சீதையை தேடுவதற்காக ஜாம்பவானிடத்துல விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். ராவணன் தான் சீதையை எடுத்துட்டு போயிருக்கிறாங்கிற செய்தி தெரிஞ்சிடுச்சு.
ஜட்டாயு மூலமாக, இப்பொழுது கிஷ்கிந்தைக்கு வந்து ஆஞ்சநேயர் மூலமாக ராமபிரான் சுக்ரீவனோடு நட்பு கொண்டிருக்கின்றார். இந்த நிலையிலே ஜாம்பவான் என்ற கரடி அங்கு வாழ்கின்றது. அதனிடத்திலே சென்று இந்த ராவணன் சீதையை எங்கு வைத்திருக்கிறான் என்று நீங்கள் தேடி கண்டுபிடித்து கூறுங்கள் என்று முறையிடுகின்றார்கள். அப்ப ஜாம்பவான் சொல்றாரு, வயசான என்ன போய் நீங்க இந்த வேலையை செய்யன்னு சொல்றீங்களே, அப்படின்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அப்படின்னா வயசாயிடுச்சா? வெள்ளை வெள்ளேர் என்றிருந்த திருமாலை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய வயசை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது பார்க்கடல் கடையப்படுவதற்கு முன்பாக திருமால் வெண்ணிறம் கொண்டவராக இருந்தார். இந்த ஜாம்பவான் சிரஜீவி, மரணம் இல்லாதவர் என்பதனால இவர் புராண காலத்திலே திருமாலை வெண்ணிறம் கொண்டவனாகவே பார்த்திருக்கின்றார் என்பதனால அந்த ஜாம்பவானுடைய வயது எவ்வளவு, அதனால் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற மூப்பு எத்தகையது என்பதை அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஜாம்பவான் அவர்களுக்கு ஒரு உபாயமும் கூறுகின்றார். ஆஞ்சநேயன் இளைஞன், அவனை நீங்கள் தோத்திரித்தால் அவனுக்கு வலிமை பெருகும் என்பதனால, அப்பா உன்னால முடியாத காரியம் இல்ல, நீதான் இதை செய்யணும்னு சொன்னா அவன் செய்து விடுவான் என்று அவர்களுக்கு ஐடியாவும் கொடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னு கேட்டா, ராமாயணம் மிக பழமையான ஒரு காவியம். அதன் கருத்துப்படியும் திருமால் இந்த பார்க்கடலிலே தோன்றிய விடத்தினுடைய ஜுவாலை பட்டுத்தான் மேனி கருத்தார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது பிரம்மதேவன் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டா, பிரம்மதேவன் பொன்னிறம் கொண்டவன், அவன் புகை நிறம் கொண்டவனாக மாறினான். திருமலரோன் உடல் பொன்மை தீர்ந்த புகை நிறம் முற்றான், வெறுவ திசைக்கிரையோரும் வெற்றுரு எய்தி எழுதார். 8 திசைக்கு தெய்வங்களாக இருக்கின்ற இந்திரன், அக்னி, யமன், நிறுத்தி, வர்ணன், வாயு, சோமன், ஈசானன் ஆகின்ற அந்த தெய்வங்களும் தாங்கள் உருக்குலைந்து வேற்று உருக்கொண்டு அழுதார்களாம். உயிர் போய்விடுமோ என்ற அச்சத்தினாலே அழுதார்கள். யாரும் பதைவதை தோட்டம் எடுத்தினை செய்வதன் என்று சார்பு பிரிதொன்றும் காணார் தாளொடு தாள்கள் இடர நாரணனே முதல் வானோர் நன்னினக்கின்பம் அளிக்கும் சீர்கழி வெள்ளி கையிலை திருமலை நோக்கி நடந்தார். எல்லாரும் அந்த நச்சு இவர்களை ஜுவாலையாக துரத்துகின்றது. அந்த நச்சு தங்களை எய்திவிடக் கூடாது என்பதற்காக ஓட்டம் பிடிக்கிறார்கள். அவ்வாறு ஓட்டம் பிடிக்கும் பொழுது அவர்கள் கால் ஒருவருடைய கால் இன்னொருடைய காலை இடறுகின்றது. அப்படி தாளொடு தாள்கள் இடரும்படியாக அவர்கள் கலைந்து ஓடுகின்றார்கள். இன்னது செய்வதென்று அறியாமல் ஓடுகின்ற அவர்களிலே ஓடாதவர் உண்டானா இல்ல, நாரணன் முதல் எல்லோருமே ஓடினார்களாம் என்பதனால ஓடாது எஞ்சியிருப்பவர்கள் இல்லை. அப்படி ஓடிய நாரணன் முதல் அனைத்து மாணவர்களும் வந்து சார்ந்தவர்களுக்கு இன்பம் அளிக்கின்ற பெருமான் இருக்கின்ற கைலை மலையை நோக்கி வந்தார்கள். சார்ந்தார்களுக்கு இன்பம் தரைக்கின்ற பெருமான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவரை சார்ந்தவருக்கு இன்பம் தரைக்கின்ற பெருமான் இருக்கின்ற கைலை மலைக்கு வந்து சேர்ந்தார்கள். வெங்கதிர் தாக்க உடைந்தோர் மென்னிழல் சேர்ந்தன சென்று மங்கள வெற்பினை எய்தி வஞ்ச விடத்துயர் நீங்கி அங்கண் வரையை வணங்கி அருளும் ஏறி இளங்கால் தங்கிய போகபுரம் முன் சற்றிழைப்பாடி இருந்தார். இந்த வெயில் காலத்துல மண்டை பிளக்கின்ற வெயில், அந்த வெயிலிலே நடந்து சோர்ந்து போன ஒருவன் நிழல் தருகின்ற ஒரு மரத்தினை கண்டு வந்து அதன் அடியிலே தங்கி இளைப்பாறுதலை ஒத்து இவர்கள் அந்த மங்களகரமான கையிலை மலையை வந்து அடைந்தார்கள். அதனுடைய அடிவாரம் சாரலுக்கு வந்த உடனேயே அந்த நஞ்சினுடைய துயரானது நீங்கிற்று. என்ன காரணம்னா, அந்த கையிலை மலையை அந்த நஞ்சு அடையவில்லை. அவ்வாறு அது இவர்களை துரத்தி கொண்டு வந்த நஞ்சு கையிலே வந்து அடைந்த இவர்களை தாக்காமல் இருந்த காரணத்தினால இப்ப கூட ஒரு நோய், அந்த நோய் ஒரு மருந்து சாப்பிட்டோன்னா கொஞ்சம் விட்டுடும். ஒரு ஜுரம்னு வச்சுங்களேன், ஒரு மருந்து சாப்பிட்டோன்னா ஜுரம் விடும், குளிர் ஜுரம் வேர்த்து விடும் என்று பார்க்கின்றோம். அப்ப உடம்பு வலி நீங்கும். அதே போல நஞ்சினால் துரத்தப்பட்டு மேனி வாடி வருகின்ற இவர்கள், ஓடி வருகின்ற இவர்கள் கையிலேயே என்னுடைய அடிவாரத்தை அடைந்தவுடனே சற்று இளைப்பாறினார்கள், அச்சம் நீங்கினார்கள். அங்கு போகபுரம் என்று கைலையினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பகுதி இருக்கின்றது. அது பெருமான் பெருமாட்டியோடு கூட பிக்னிக் வந்து தங்குகின்ற ஒரு வசந்த மண்டபம். அங்கு வந்து தங்கின உடனே மென்மையாக ஒரு பூங்காற்று வீசியது. அந்த காற்று
அந்த விஷஜுவாலையினாலே உடம்பெல்லாம் பற்றி எரிகின்ற தன்மை கொண்டிருக்கின்ற தேவர்களுடைய உடம்புக்கு அப்படியே ஒரு மென்மையை ஏற்படுத்தியதான் அந்த ஒரு கூல் பிரீஸ். எப்படி போலன்னா வெயில இருந்து வந்த ஒருத்தர் ஏசி போட்டுக்கிட்டு சிலு சிலுன்னு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி அந்த விஷத்தினுடைய தாக்கம் குறைந்து போகபுரத்திலே மென்காற்று வீச இவர்கள் இன்புற்று இளைப்பாரி இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். தொடர்ந்து அந்த கையிலே பல தடைகளை நீக்கிக் கொண்டு அவரவர் தகுதிக்கேற்ப பெருமானை சென்று வணங்கி அந்த பெருமானுடைய காட்சியை பெற்று பெருமான் என்ன அருள் செய்தான் என்பதை எல்லாம் வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.